யூடியூப் சேனல் ஃபீல் குட் வித் அஸ். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சண்டே எடுத்தது தான். ஸோ அன்றைக்கி டேயில் நான் என்ன மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணேன் அண்ட் எந்த பிளேஸுக்கெலாம் போய் விசிட் பண்ணேன், என்னென்னலாம் சொதப்பல் ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்களோட குவாலிட்டியான டைமை நம்ம வீடியோஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம வீட்டுக்கு புதுசாக 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேர் இல்லை 3 பேர் வந்திருக்காங்க. இந்த பிளான்ட்ஸ் தான் இப்போ தான் ரீசெண்டாக இந்த பட் ரோஸ் எல்லாமே நான் வாங்கினேன். நான் ஒரு குட்டி மணி பிளான்ட்டுமே வாங்கியிருக்கேன். அது வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்து காமிச்சிருப்பேன், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆகஸ்ட் 9 சிங்கப்பூரோட நேஷ்னல் டே. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன். தென் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் ஃபயர் ஒர்க்ஸ் போகலான்னு பிளான் பண்ணி மார்னிங்கே கொஞ்சம் ஏர்லியாக எழுந்து எல்லாமே ரெடி பண்ணிடலாம், ப்ரிப்பேர் பண்ணுறது சாப்பிட்றது எல்லாமே சாப்பிட்டுட்டு நம்ம இயர்லியாகவே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தேன். அண்டு நம்ம சேனலில் போடுற லாங் வீடியோஸ்க்கெலாம் கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன், ரிப்ளையும் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே பெரிய விஷயம். அண்டு இதே மாதிரி எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து நல்ல விதமாக எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல கண்டென்ட்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண பார்க்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாங்கள் வெளியில் போகிறதுனாலே பெருசாக எதுவும் குக் பண்ணல. மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்தே வந்து வெரைட்டி ரைஸ், எக் ஃப்ரை இந்த மாதிரி பண்ணிட்டேன். லெமன் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி சண்டேனா நான்வெஜ் எடுத்துருவேன். பட் அன்றைக்கி மார்னிங் நாங்கள் மார்க்கெட் போய் பார்க்கும்போது பெருசாக எதுவும் ஷாப்ஸ் எதுவும் நான்வெஜ் ஷாப்ஸ் எதுவும் இல்லை. மேபி நாங்கள் போன டைமில் இல்லையா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் வெஜ்ஜே குக் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே குக் பண்ணி சாப்பிட்டாச்சு. தென் ரைஸ்லாம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது, அதை தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸ்டவ் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இருந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஒரு பர்னர் வந்து ஒர்க் ஆகலை. ரொம்ப நாளாக அப்படியே இருந்துச்சு, என்னால் மேனேஜே பண்ண முடியல மார்னிங் டைம்லலாம். தென் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதை வந்து சேஞ்ச் பண்ணோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன் இல்லையா, அப்போது வந்து எனக்கு வந்து டைரெக்டாகவே டிஎம் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து உங்களோட வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை, கிளாரிட்டியாக இல்லை, அந்த மாதிரி வந்து சில பேர் வந்து மென்ஷன் பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. யூடியூப்லேயுமே 1-2 பேர் அந்த மாதிரி சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் கேட்குறேன், இப்போது வந்து எப்படி இருக்குது, வாய்ஸ் கிளாரிட்டியாக இருக்கா, உங்களுக்கு ஆடியபிளாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து இப்போவுமே கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்தது, சரியாக ஆடியபிளாக இல்லை அப்படின்னா அதையுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னன்னு பார்த்து சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ் எல்லாம் பாயில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு ரெண்டுமே இது தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் எக் ஃப்ரை மாதிரி நார்மலாக வந்து ஆயில் விட்டுட்டு மஞ்சள்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு இதெல்லாம் போட்டு அந்த பாயில் பண்ண எக்கெல்லாம் அப்படியே போட்டு நார்மலாக எடுப்போம் இல்லையா, அது மாதிரி எடுத்துருவேன். அண்ட் ஃபைனலாக மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு க்ரீன் சில்லிஸ், அப்புறம் கருவேப்பிலை, கொரியாண்டர் இதெல்லாம் மட்டும் போட்டு அப்படியே லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக லெமன் ரைஸ் பண்ணால் பட்டாணி மசாலா மாதிரி பண்ணி சாப்பிடுவோம், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நைட்டு வந்து பட்டாணி வந்து சோக் பண்ணலை. ஸோ அதனால் இந்த மாதிரி எக் ஃப்ரை மாதிரி நார்மலாக பண்ணி சாப்பிட்டாச்சு. இதுவுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு லாங் வீக்கெண்டாக தான் இருந்துச்சு. பிகாஸ் வந்து நேஷ்னல் டே வந்து சண்டே வந்ததுனால நெக்ஸ்ட் டேவுமே பப்ளிக் ஹாலிடே தான். ஆனால் வந்து நாங்கள் எதுவுமே பெருசாக பிளான் பண்ணிக்கல. ஸோ அன்றைக்கி மட்டும்தான் நாங்கள் இதை ஃபயர் ஒர்க்ஸ் இருந்ததுனால தான் வெளியில் போனோம், இல்லைனா அதுவுமே போயிருக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி லாங் வீக்கெண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா இங்கே சிங்கப்பூரில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து ஜேபி போயிடுவாங்க, பீச் சைட்லலாம் போய் கேம்பிங் இருக்கும், அப்புறம் எல்லா அட்ராக்ஷன்ஸ்லுமே பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும். பட் ஆனால் நாங்கள் எதுவும் அந்த இது பெருசாக பண்ணிக்கல, எங்களுக்கு எதுவும் போக பிடிக்கல. ஸோ அதனால் வீட்டிலே வந்து இருந்துட்டோம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்து இந்த எக் ஃப்ரைமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொரியாண்டர், க்ரீன் சில்லிஸ் இதெல்லாம் மட்டும் போட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டோம்.
எல்லாமே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஃபாரின் ஃபேமிலி இருக்குது. இது அவங்க வீட்டில் வளர்க்குற வந்து முயல் குட்டி தான். 2 குட்டீஸ் இருக்குது அவங்க வீட்டில். ஒரு பாய் ஒரு கேர்ளு. நம்ம வீட்டுக்கு வருவாங்க, வந்து விளையாடுவாங்க, எப்பயாச்சும் என்கிட்ட பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ரேபிட் பேர் பார்த்திங்கன்னா பிஸ்கெட். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. அது ஃபர்ரு நம்ம மேலே அப்படி கை வச்சோன்னா தன்னால் கை உள்ளே போச்சு. அவ்வளோ ஒரு சாஃப்ட் அனிமல், க்யூட்டு. வீடு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிச்சு. ஒரு 30 to 45 மினிட்ஸ் போல் இருந்திருக்கும். அது வந்து இருந்த டைமே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவான குட்டியாக இருந்துச்சு இது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக கிளம்பலான்னு தான் கிளம்பிட்டு இருந்தோம். ஆனால் பாப்பா வந்து ரேபிட்லாம் தூக்கிட்டு வந்ததுனால ஒரு 1 hour கிட்ட இதுக்கிட்டேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. தென் நான் வந்து ரேபிட்க்கு வந்து கேரட்ஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தேன். அது எல்லாமே சாப்பிட்டுச்சு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பேம்பரிங் டைம் மாதிரி மேலே மேலே தடவி தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிடும்னு. நான் அந்த மாதிரி தடவி கொடுக்க அதுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அவ்வளோ உட்காந்து ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் வந்து அந்த பாப்பாவோட அம்மா வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் வந்து இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான் அப்படின்னு சொல்லி. அண்டு அவங்க வந்து 2 பேருமே ஒர்க்கிங். இப்போ வீட்டில் விட்டுட்டு போனாலுமே அது சமத்தா அது பாட்டு இருந்துக்கும். தென் வந்து ரொம்ப வந்து வெளியிலலாம் கூட்டிகிட்டு போக தேவையில்ல. எதுவும் ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ் வந்து தேவை கிடையாது. அப்புறம் ஹேர் கட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பெரிய வேலை இருக்காது போல் அதுக்கு. தென் குளிக்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் இதை வாங்கி அவங்க வளர்த்துட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான், எல்லாமே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 2 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ கிளம்பி நாங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா எம்பிஎஸ்க்கு தான் போனோம். நாங்கள் போன டைமில் ஆஃப்டர்நூனுங்கிறதுனால வெளி சைடில் அந்த அளவுக்கு ரஷ் இல்லை. ஆனால் மால்குள்ளே பார்த்திங்கன்னா எப்போதும் ஆஸ் யூஷுவல் இருக்கிறத விட கொஞ்சம் வந்து ரஷ்ஷாக இருந்தது. ரொம்பன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மெரினா பே சாண்ட்ஸ்குள்ளே எத்தனையோ வாட்டி என்ட்ரு ஆகிருக்கோம், எத்தனையோ வாட்டி வந்திருக்கோம். ஆனால் ஒரு வாட்டி நான் போகும்போது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகும். அண்ட் இந்த வாட்டியுமே பார்த்திங்கன்னா சில ஸ்டோர்ஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. லைக் முன்னாடி வச்சுருக்கிற ஸ்டாச்சுவாக இருக்கட்டும், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து புதுசாக நிறையா வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. வெளியில் பார்க்குறதோட சரி, உள்ளே போய் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தா எதுவுமே நல்லா இருக்காது. ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சும்மா விண்டோ ஷாப்பிங்ஸ் வேணால் இங்கே வந்து பண்ணுவேன். அது ஏதாவது 1, 2 திங்ஸ் ஏதாவது ரொம்ப இதுவாக வாங்கணும் அப்படின்னா, அதாவது 1 or 2 அவ்வளோதான் வாங்க முடியுமே தவிர அதுக்கு மேலெலாம் இங்கே வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அந்த 1 or 2மே ரொம்ப ரேரு. ஸோ இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் லைக் வந்து பேக்ஸு, அந்த மாதிரி வேலெட், பவுச்சு, கிளச்சு இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன்னா நான் இங்கே வாங்கவே மாட்டேன். மோஸ்ட்லி சிங்கப்பூரில் வாங்க மாட்டேன். அதர் கண்ட்ரீஸ்க்கு நம்ம ட்ரிப்பு போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கும் போதெல்லாம் நான் வாங்கிடுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல டீல்லே அங்கே இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பிராண்டட் திங்ஸ் வாங்கணுன்னா நான் அந்த மாதிரி தான் எப்போதுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். மற்றபடி இந்த மாதிரி ஷூஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, சில மேக்கப் ஐட்டம்ஸ், எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் இல்லை, சில மேக்கப் திங்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நான் இங்கே சிங்கப்பூர்லேயே வாங்கிடலாம். லைக் வந்து ஐஏஎம், ஜெம் இந்த மாதிரி மால்ஸ்லலாம் நல்லாவே டீலில் இருக்கும். செஃபோரா இதுலலாம் இயர் எண்ட் டைம்லலாம் நல்லாவே டீலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணுவேன். அந்த ஜென்டில் மான்ஸ்டருக்கு கீழே தான் இந்த மாதிரி ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க. லைக் இது எனக்கு தெரிஞ்சு புதுசுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இதை பார்த்ததில்ல. கேர்ளோட ஹெட் வந்து நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் அது நம்மளை பார்க்குற மாதிரி நல்லா ரொட்டேட் ஆணுச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ அவ்வளோதான், எல்லாமே சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக எல்லாத்தையும் சுற்றிட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப. அதனால் போயிட்டு ஸ்நாக்ஸ் இல்லை ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஷாப்புக்கு போயிட்டு பார்த்துட்ருந்தோம். நான் பார்த்திங்கன்னா மைதா ரொம்ப எடுத்துக்க மாட்டேன், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ரூட் கேக் அந்த மாதிரி இருந்துச்சு சில ஐட்டம்ஸு, அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரே ஒரு டார்ட் வாங்கிக்கிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் லாஃப் தான். இதான் சொன்னேன், இதில் ஃபுல்லாக வந்து பம்கின் சீட்ஸு, அப்புறம் இந்த ரைசன்ஸ்லாம் வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்தது. ரொம்ப சுகர்லெஸ்ஸாக இருந்தது. லைட்டாக மைதா கலந்துருப்பாங்க இதுலேயுமே. பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா $5 கிட்ட தான் இருந்துச்சு. ட்ரிங்க்ஸ் எதுவும் இருக்குமான்னு பார்த்தா இங்கே வந்து எல்லாமே பேக்டு ட்ரிங்க்ஸாக தான் இருந்துச்சு. ஃப்ரெஷ் ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு இதை வாங்கிட்டு சாப்பிட போயாச்சு.
அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம வெயில், ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு பார்த்திங்கன்னா வெளி சைடில் அந்தளவுக்கு ரஷ் இல்லை. பட் எல்லா ஷெல்டர்லேயுமே வந்து உட்காந்துட்ருந்தாங்க எல்லாருமே. ஸோ அதனால் நாங்கள் இந்த மியூசியம் கிட்டே போயிட்டு உட்காந்துட்டோம். ஸோ அவ்வளோதான், எல்லாமே சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் அங்கேயே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே, ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து ரஷ்ஷெல்லாம் வர ஆரம்பிக்கும் தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து வீட்டிலே வந்து செக் பண்ணாமல் வந்தாச்சு. இந்த வாட்டி எங்கே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கே பண்ணலை. பிகாஸ் வந்து எப்போதுமே நேஷ்னல் டே செலிப்ரேஷன் வந்து மெரினா பே சாண்ட்ஸில் தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் 2 பேருமே கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா யூஸ்வலாக இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. எனக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்குமே நல்லாவே தெரியும். நான் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் நாங்கள் வந்தாச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே நிற்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு தான் நின்றுட்டுருந்தாங்க. ஈவன் எங்கள் பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அவங்கக்கிட்ட கேட்டோம். அவங்களுமே இல்லை இல்லை இங்கே தான் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க வீடியோ கால்லாம் வேறு பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ஈவினிங் 6:45 வரைக்குமே எங்களுக்கு சரியான கிளாரிட்டி கிடைக்கல. இது பார்த்திங்கன்னா நான் மெரினா பே சாண்ட்ஸ்க்கு வாசலில் நின்று எடுத்துகிட்ருக்கேன். இது ஆப்போசிட்டில் மெர்லின் சைடு எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நேரில் பார்க்குறதுக்கு எறும்பு மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ பேர் அந்த சைடில். ஆனால் நாங்கள் நிற்கிற சைடில் அந்தளவுக்கு ரஷ்ஷே இல்லை. எங்களுக்கு அப்போவே வந்து டவுட் வந்துச்சு, ஏன் இந்த அளவுக்கு யாருமே வரலை, டைம் ஆக ஆக. ஏன்னா அந்த 6:45 டைமுக்கெலாம் வந்து நல்ல ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் வந்து யாருமே அந்தளவுக்கு வரல. மேலே வந்து இந்த ஹெலிகாப்டர் போகிற ஒரே ஒரு ஷாட் மட்டும்தான் எங்களால் எடுக்க முடிஞ்சுது. பிகாஸ் அது ஒன்று மட்டும்தான் நாங்கள் பார்த்தோமே, வேறு எதுவுமே அங்கே நடக்கலை. இதுவுமே வந்து வேறு சைடில் நடந்தது, இங்கேருந்து பார்க்குறதுனால தெரிஞ்சுது. உடனே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வெப்சைட்டில் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, கலாங் ரிவர் சைடில் தான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் இருந்ததுனால ஓகே. ஸோ பஸ் பிடிச்சி கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாகவே கிளம்பி வந்தோம். முன்னாடியே கொஞ்சம் ப்ளேஸில் போய் உட்காந்துட்டா வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு எல்லாமே கவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் அதுக்கு இவ்வளோ ஏர்லியாகவே வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக வந்து சொதப்பிருச்சு. ஸோ பக்கத்துலேயே இருந்ததுனால வந்து ஒரு 7:30க்கு மேலே தான் நாங்கள் கிளம்புனோமே. அங்கேருந்து கிளம்புறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 7:50 கிட்ட ஆகிடுச்சு. அங்கே போய் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இனிஷியலெலாம் அந்த சைடில் அந்தளவுக்கு ரஷ் இல்லை. உள்ளே போக 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 அந்த பிரிட்ஜ் சைட்லாம் ஃபுல்லாக இருந்தாங்க, அவ்வளோ ரஷ்ஷு. ஸோ அங்கே போய்ட்டு ஒரு பிளேஸை பார்த்து நாங்களுமே உட்காந்தாச்சு. நாங்கள் போயிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 8:15க்கு மேலே தான் வந்து ஃபயர் ஒர்க்ஸே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த பரைடு, அந்த ஃபைட்டர் ஜெட்லாம் போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதெல்லாம் கவர் பண்ணணும் தான் நினச்சேன். பட் எனிவேஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். நீங்களுமே பாருங்கள். அவ்வளோதான், ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உடனே நாங்கள் கிளம்பியாச்சு. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் போல் தான் போட்டாங்க. பட் நல்லா இருந்துச்சு பார்க்க, நேரில் அந்த வைப்பில் எல்லாரோடையும் நின்று பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நாங்களுமே ரிட்டன் ஆகிறதுக்கு கிளம்பிட்டோம். ஒரு 9 o'clock மேலே தான் கிளம்பிட்டோம். பட் ஆனால் பஸ்ஸஸ் எதுவுமே வந்து ஸ்டாப்ஸில் வந்து நிற்கவே இல்லை. பிகாஸ் வந்து பஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த ஒரு பஸ் மட்டும் இருந்தது, அதில் நாங்கள் ஏறி வந்தாச்சு. அவ்வளோதான். வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா நாங்கள் டின்னர்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே பக்கத்தில் சும்மா ஹாக்கர் சென்டரில் தான் வாங்கினோம். ஸோ அவ்வளோதான், நைட் வந்து டின்னருமே வந்து சாப்பிட்டாச்சு.
இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஈஸி ரெசிபீஸ், மினி விலாக்ஸ் அண்ட் கெட் ரெடி வித் மீஸ், அப்புறம் கொஞ்சம் வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, சிங்கப்பூர் சம்மந்தமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ், இது எல்லாமே நான் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கண்டென்ட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு குட்டி மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிவிடுங்க. பை பை.